மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் தமீமுன் அன்சாரிக்கு ஆதரவு இல்லாததால் தான் அவர் நடக்கவிருந்த போட்டி பொதுக்குழு ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அக்கட்சியின் எம்எல்ஏ ஜவாஹிருல்லா தெரிவித்தார். அந்த முடிவை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அன்சாரியுடைய முடிவை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் தான் உருவாக்கியது மனிதநேய மக்கள் கட்சியை. மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைமை பொதுக்குழு கூட்டம் இங்கே தாம்பரத்தில் கட்சியினுடைய தலைவர் ஜே.எஸ். ரிஃபாய் அவர்கள் தலைமையிலே நடைபெறும் என்று நாங்கள் கொடுத்த அழைப்புக்கு 95க்கும் மேற்பட்ட சதவீதத்தில் பொதுக்குழு உறுப்பினர்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்து இங்கே தாம்பரத்திலே குழுமி விட்டார்கள். அங்கே யாருமே செல்ல முடியாத ஒரு சூழல்ல அந்த பொதுக்குழு கூட்டத்தை அவர்கள் ரத்து செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அவர்கள் மீது கட்சி ரீதியாக அவர் இங்க கடக்கக்கூடிய பொதுக்குழுக்கு வருவதாக சில தகவல்கள் சொல்கிறார்கள். அவர் வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? என்ன மாதிரியான நடவடிக்கை எல்லாம் இருக்கும்? அதுதான் எங்களுடைய பொதுக்குழுவினுடைய முதல் அஜெண்டாவாக விவாதித்து நாங்கள் அதிலே முடிவெடுப்போம். சட்டப்பேரவை தேர்தல் குறித்தும் இந்த ஐவர் கூட்டணியிலிருந்து வெளியே வந்திருக்கிறீர்கள். தற்போது நால்வர் கூட்டணியாக இருக்கிறது. அது குறித்தெல்லாம் விவாதிக்கப்படுகிறது. எல்லாவற்றையும் சேர்த்தே விவாதிப்போம். அதாவது தற்போது அன்சாரி எடுத்த முடிவு குறித்தும் அதனைத் தொடர்ந்து கட்சி எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்தும் விவாதிக்கப்பட இருப்பதாக ஜவஹர்லால் நம்மிடம் பகிர்ந்திருக்கிறார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் ரமேஷ்.